வணக்கம், என் பேர் ஆர் ஹரிசங்கர். இப்போ நான் குரு ரமணரை பற்றி சொல்ல போகிறேன். ரமண மகரிஷின்றவர் திருவண்ணாமலையில் தான் அவர் சின்ன வயசுலேயே போய் எங்கள் செட்டில் ஆனார். திருவண்ணாமலையில் சின்ன வயசுலேயே என் மனசில் வந்து அந்த ஆன்மீக தாக்கம் அதிகமானதுனால அவர் வந்து தன்னோட 12 வயசில் அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். கோவணம் மட்டும் கட்டிட்டு ஆடையை கூட எதுவும் சாப்பாடை பற்றி எதுவும் பாதர் பண்ணாமல் இது பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தியானத்தை பண்ணி அந்த முக்தி நிலை அடைஞ்சார். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அவருக்கு ஆச்சுன்னா அவர் முன்ஜென்மத்திலே ஒரு மகரிஷின்ற மாதிரி போட்டிருக்கு ஒரு இதில் படித்தேன்னா, அதனால் ஆயிருக்கு. எல்லாராலையும் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது, ரமண மகரிஷி மாதிரி இருக்க முடியாது, எல்லாராலையும் வந்து இது பண்ண முடியாது. பரமாச்சாரியார் ரமண மகரிஷியை பார்த்து பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அவர் இறந்த அப்புறம் ஜோதி வடிவமாக போயிட்டார். அவர் எல்லாருமே பார்த்துருக்காரு. 1950 அவர் முக்தி அடைஞ்சார். ஜோதி வடிவத்தில் பார்த்துருக்காரு. அவர் நிறைய இவாட்டுக்கெல்லாம் வந்து ஆங்கிலேயருக்கெல்லாம் வந்து பால் பிரண்டன்றவருக்கு தான் அவரோட தெளிவு கொடுத்து அவர் கொஞ்சம் குழப்பமாக இருந்த விஷயங்கள்லாம் வந்து தெளிவு கொடுத்தாரு. அதனால் வந்து அவர் நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையை வந்து மனமைதி மனசாந்தி கொடுத்தாரு. அவர் பார்க்கணுன்னு போகிறவங்கலாம் அவர் இருந்த காலத்தில் அங்கேயே தங்கணுன்ற ஐடியாவில் போய் கடைசியில் அங்கேயே தங்கினவங்களாம் இருக்காங்க. அவருக்கு சமைச்சு போட்டுண்டு அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து இதுவாக இருந்திருக்காங்க. அவரோட கோயிலில் அவர் இருந்த காலத்தில் ஆசிரமத்தில் இருக்க பசு லக்ஷ்மின்ற பசு கூட கட்சியில் ஒரு சிலையை வச்சு அதுக்கு மோட்சம் கொடுத்துருக்காரு. அவள் அம்மா அழகம்மை, அவருக்கு அம்மாவுக்கு வந்து கடைசி காலத்தில் தம் மடியில் வச்சுட்டு கொஞ்சமாக அவர் மாரில் கையை வச்சுட்டு அவரோட அந்த பழைய பிறவி தலையெல்லாம் இது பண்ணி நீக்கி முக்தி கொடுத்துருக்காரு. ரமணருக்கு வந்து ரமண மகரிஷின்ற பட்டமே இருக்குது. ஆக்சுவலாக அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எப்பேற்பட்டவர்னு. இப்போ திருவண்ணாமலையில் ரமணாசிரமம் இருக்குது. ஒரு ரமணாரன் இப்போவும் கூப்பிட்டா கூட அவர் குரல் கொடுப்பார். ரமண மகரிஷி வந்து ஈஸ்வரோட அம்சம்ன்ற, எப்படி பரமாச்சாரியார் சொல்கிறாரோ அதே மாதிரி ரமண மகரிஷி ஈஸ்வரோட அம்சம்ன்ற. அந்த மாதிரி இருந்ததுனால தான் அது சாத்தியமாச்சு. அவரால் அந்த ஞானம் அவர் கிடச்சிச்சு. அந்த மாதிரி தவம் செய்கிற இதெல்லாம் அவரால் முடிஞ்சிச்சு. இல்லை எல்லாராலையும் முடியாது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இப்போ தவம் பண்ணும்போது பசங்கள்லாம் துஷ்ட பசங்கள்லாம் கல்லை விட்டு எரிஞ்செல்லாம் பண்ணும்போது கூட அவரெல்லாம் பொறுத்துட்டு அதை இது பண்ணாமல் கேர் பண்ணாமல் இருந்தார். ரமணரோட 10 வயசு பெரிய சேஷாத்திரி சுவாமிகள். ரமணர் இருக்கும்போதே அவர் பாதுகாத்தார், பசங்கிட்டெல்லாம் பாதுகாத்து. ரமணர் கூட இது பண்ணி ரொம்ப பேசிக்க மாட்டார். 2 பேர் கண்ணாலே பேசுவார். 2 பேரும் அதிலே அவளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். அது ரமணரை பார்த்தாலும் சேஷாத்திரி பார்த்தாலும் ஒன்று தான் அவர். ஆனால் அவர் 2 பேரோட ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருக்கும். ரமணருக்கு சேஷாத்திரி சுவாமிகள் கொஞ்சம் வயலன்ஸ் மாதிரி பண்ணுவார், அவர் கொஞ்சம் இது மாதிரி. ஆனால் வந்து அவர் குழந்தை மாதிரி தான் பண்ணுவார். அவர் எது பண்ணாலும் நல்லது தான் வரும். உதாரணத்துக்கு ஒரு பையனை அடிச்சிருப்பார், அவர் தலையில் அடிச்சிருப்பார் கல்லால். கடைசியில் அந்த பையனுக்கு வந்து படித்து பாஸ் ஆகி ஒரு நல்ல பண்ணையாள் உத்தியோகத்துக்கு போய் சேர்ந்துருக்கான். அந்த மாதிரி நிறைய பேர் உடம்பு வியாதி இருக்கவெல்லாம் குணப்படுத்தியிருக்காரு. சின்ன வயசுலேயே வந்து மாம்பழம் குழந்தையாக இருக்கும்போது கிருஷ்ணர் பொம்மை ஒருத்தன் விற்றுந்தான். கிருஷ்ணர் சிலையெல்லாம் விற்கும்போது அவர் ஒன்று கேட்குறாரு, அவன் அம்மா வாங்கக்கூடாதுன்ற. அந்த இவனே சொல்கிறான், வாங்கிக்கிட்டம்மா இப்போ குழந்தைக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றான். ஒரு பொம்மை கொடுத்தது அன்றைக்கி அவன் கிட்ட இருந்த 100கணக்கான பொம்மை அன்றைக்கி ஈவினிங்குள்ளே விற்று போயிடுது எல்லாம். ஆனால் எல்லாரும் தங்க கை சேஷாத்திரின்னு அவர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டன் ஹேண்டு, இந்த சைல்டு வித் கோல்டன் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அதனால் அப்போத்துலேயும் சின்ன வயசுலேருந்தே பிரபலமே ஆகிட்டார். அவரும் சின்ன வயசுலேயே அம்மாலாம் போயிட்டு அப்பா போயிட்டு அவர் ஸ்டேஜில் போயிட்டு சித்தப்பா சித்தி வளர்த்தா. ஜோசியர் ராமசாமி ஜோசியர்னு பேர் வளர்த்தா. அவருக்கு ஒரு தம்பி எல்லாம் இருக்கா அவருக்கு. சின்ன வயசுலேயே அவரும் வீட்டை விட்டெல்லாம் போயிட்டு சுடுகாட்டில் இது தியானம்லாம் பண்ணார். அப்போ வீட்டில் பூட்டி வச்சா கூட மறைஞ்சு போயிடுறாரு வீட்டில். ஆனால் அடயோகம் அதெல்லாம் அவருக்கு தெரியும் அவருக்கு. அப்புறம் ஒரு நாள் அவர் சித்தப்பா தலை எண்ணெய் தேய்க்கும்போது வெளியில் போய் பார்க்குறாரு. அவர் வெளியில் போய் பார்த்துட்டு வர்றாரு. என்ன பார்த்தேன்னு சித்தப்பா கேட்குறாரு. வானத்தில் கந்தர்வரெல்லாம் பறந்துட்டு இருக்கா, பாட்டு பாடுறா, சில பிலஹரி ராகத்தில் பாடினா அப்படின்ற. என்னடா எனக்கு தெரியாது உனக்கு எப்படி தெரியும்னா, அதெல்லாம் வந்து ஞானம் இருந்தால் தான் தெரியும். அந்த மாதிரி வந்து தாண்ட சிந்தனை இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட பரிபூர்ணமாக இதுவானால் தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்றாரு. அந்த மாதிரி அந்த ஏஜ்லேருந்தே அவருக்கு எல்லாமே கைவரப்பட்டிருக்கு அவருக்கு. அவர் அம்பாள் உபாசகர், அம்பாளை இப்போ பாரு நினச்சிட்டு இருப்பார் அவர். நானும் அம்பாள் ஒன்று அப்படின்பார். அப்புறம் வந்து சேஷாத்திரி வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுவார். சேட்டை சேஷாத்திரின்ற மாதிரி அது செல்லமாக சொல்லுவார். சில பேர் சேட்டையெல்லாம் பண்ணுவார். சேஷாத்திரி சுவாமிகள் அதிஷ்டானமும் இதில் இருக்குது, திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்குது. அங்கே ராகவேந்திர மடமும் இருக்குது, இதுவும் இருக்குது, அனுமார் கோயிலெலாம் இருக்குது அங்கே. சேஷாத்திரி சுவாமிகள் வந்து கடைசியில் வந்து அவர் எப்படி அவரோட கடைசி காலம் எப்படி ஆச்சுன்னா, அவருக்கு அபிஷேகம் பண்ண பிரியப்பட்டா எல்லாருமே. அதனால் அவர் வேண்டாம் எனக்கு வந்து குளிர் ஜரம் வரும்னாரு. கேட்காம அவரை உட்காத்தி வச்சு எல்லா விதமான அபிஷேகம் பண்ணார். சொன்ன மாதிரியே கொஞ்சம் 2-3 நாள், ஒரு நாள் 2 நாளில் வந்து அவருக்கு இது ஜன்னி வந்து குளிர் ஜரம் வந்து உடம்பு ரொம்ப மோசமாகி அப்போ கூட யாரையும் கடிஞ்சிக்கல. இப்போ படுத்த படிக்க அப்படியே போயிட்டாருன்னா என்ன எல்லாருக்கும் எதுக்கும் சொல்கிறாரு, அவ்வளோதான். அவருக்கு வந்து மகானுக்கு உயிர் கொடுத்து பெரிய விஷயம் கிடையாது.
சட்டையை கட்டுற மாதிரி தான் வாழ்க்கை அது. அவர் வந்து அவரை ஏதோ ஒரு விதத்தில் போன ஒரு உயிர் அப்படி போச்சு. அவரும் ஜோதி கலந்துருச்சு. அவரும் இன்றைக்கும் சேஷாத்திரி அங்கே இருக்காரு. நம்ம வழிபட்டாலும் அவர் கேட்குறாரு, அதுக்குள்ளே பதிலை கொடுக்குறாரு, அனுகிரகம் பண்ணுறாரு நம்மளுக்கு. ஆனால் ரமணரும் சேஷாத்திரி 2 கண்ணு மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஆக்சுவலாக திருவண்ணாமலை மகாராஷ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி விசி சாமியார்னு யோகி ராம் சரத்குமாரும் இருக்கார். அவரும் புகழ்பெற்றவர். பாலகுமார் அந்த எழுத்தாளர் கும்பிட்றவர். அவரை பற்றி அதிகம் தெரியும். ஆனால் அவரும் வந்து புகழ்பெற்ற சன்னியாசி தான் அவர். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கிரிவல பாதையில் வந்து அஷ்டலிங்கம் இருக்குது, நிறைய கோயில் இருக்குது. போகிறவா வந்து ஒரு கோயில் கூட விடாமல் பார்த்தா விசேஷம். கோயில் அமைச்சு கோயிலில் முடிக்கும் கிரிவலம். ஆக்சுவலாக அதுதான் விசேஷமானது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயின்னு சொல்லி தான் சுற்றணும். கிரிவலம் பண்ணும்போது மந்திர ஜபம் முக்கியம் அது. அதனால் வந்து அதை சொல்லிகிட்டே தான் பண்ணணும். நம்ம அடி மேலே அடி வச்சு பண்ணணும் கிடையாது. ஏன்னா அவர் 14 கிலோமீட்டர் பண்ணுறது கஷ்டம். அதனால் வந்து நம்ம ரொம்ப வேகமாக நடக்கூடாது. அதுக்கு ரொம்ப மொல்லமாகவும் நடக்க வேண்டாம். இயல்பாக நடந்து போகலாம். நம்ம கோயில் அமைச்சு கோயிலில் முடிக்கணும். உண்ணாமலை அம்மன் மேலே மட்டும்தான் இருக்கணும். வேறு இறை சிந்தனை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, அது மட்டும்தான் இருக்கணும். நம்ம மனசு முழுக்க அந்த கடவுள் ஒன்றணும். மனசில் அந்த சிவலிங்கத்தை மனசில் நினச்சிக்கணும். மனசு முழுக்க அந்த தெய்வம் நம்ம மனசில் இருக்கணும். அதுதான் முக்கியம். அது இந்த திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை. மிச்சம் எல்லாம் ஒவ்வொன்றும் போனால் தான் பண்ணோம். சிலர்லாம் காசி பிறந்தா முக்தி, இறந்தா முக்கின்லாம். காசி இறந்தா முக்தி, திருவாரூர் வந்து பிறந்தா முக்தின்பா, சிதம்பரம் பிறந்தா முக்தின்பா. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்குன்னா கூட இது வந்து திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி. கடிகாச்சலம், சோளிங்கர் கடிகாச்சலன்ற சோளிங்கர் வந்து இவ்வளோ மணி நேரம் இருந்தால் முக்தின்ற சோளிங்கர். பகவான் பெருமாள் விஷ்ணு, பகவான் விஷ்ணு. ஆனால் இது வந்து இந்த ஸ்தலத்தில் மட்டும் நினச்சா போகிறோம். திருவண்ணாமலை ஈஸ்வரா அண்ணாமலையா உண்ணாமலையாமல் நினச்சாலே முக்தி. அதனால் வந்து எல்லாமே நல்லதே நினச்சி நல்லதே செய்யலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.